ஹாய், நான் தான் உங்க சாண்டா கிளாஸ். ஐயோ, இது மறந்துட்டேன் போலே. தோ தோ இருக்காரு. நம்ம கம்ப மறந்துட்டேன். எல்லாருக்கும் வருகிற கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அநேக கிறிஸ்துவ சமுதாயத்தினர் நிறைய பேர் என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேதாகமத்துல இல்லாத ஒரு கேரக்டர் தான் நான். ஏன்னா நிறைய பேர் வேதாகமத்துல சாண்டா கிளாஸ் இல்லையே, ஆனாலும் இந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுன்னு நிறைய பேர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல வேதாகமத்துக்கு புறமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் கோபமா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த சாண்டா கிளாஸ் இருக்கிறதுனாலதான் சுவிசேஷம் நிறைய இடத்துக்கு சொல்லப்படுது. ஸோ அதனால இது இது இதனால எப்படியாச்சும் சுவிசேஷம் சொல்லப்பட்டுருது இல்ல. அதனாலதாங்க இந்த சாண்டா கிளாஸ். ஏன்னா நாங்க நிறைய இடத்துல சுவிசேஷம் சொல்ல போகும்பொழுது நிறைய பேர் விரட்டி அடிச்சது உண்டு. ஆனா இந்த காலத்துல இந்த இந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுன்னு போகும்போது நிறைய பேர் அந்த கைப்பிரதிகளை வாங்குறாங்க, படிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இதன் மூலியமாச்சும் எப்படியாச்சும் சுவிசேஷம் போய் இப்போ சேர்ந்துருதேன்னு ஒரு சந்தோஷம் தாங்க. ஸோ அதனால கிறிஸ்துவ சமுதாயத்தினர் இதை தப்பா எடுத்துக்க வேண்டாம். அநேக பேர் இந்த காரியத்துல கோவப்படுறது உண்டு, வேதனத்துல இல்லாத காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. நம்முடைய நோக்கம் எப்படியாச்சும் சுவிசேஷம் ஜனங்களுக்கு போய் சென்றடையணும், அந்த ஒரு நோக்கம் தாங்க. ஏன்னா நாங்க கடந்த நாட்கள்ல ஒரு பிளாட்குள்ளலாம் போகவே முடியாது, அனுமதிக்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ நான் கடந்த நாட்கள்ல போகும்பொழுது அந்த பிளாட்குள்ள எங்களை அனுமதிச்சாங்க. ஏன்னா இந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் இதை போட்டதுனால உள்ள அனுமதிச்சாங்க. நிறைய பிள்ளைகளை சந்திக்க முடிஞ்சது, நிறைய அவங்க பெற்றோர்களை சந்திக்க முடிஞ்சது. அநேகருக்கு கைப்பிரதிகளை கொடுத்தோம், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொன்னோம், இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. காரணம் இந்த ட்ரெஸ்ஸுங்க. ஸோ அதனால இதன் மூலியமா எப்படியாச்சும் சுவிசேஷம் போய் சென்றடையதான் நம்ம அதை தான் பார்க்கணும். ஏன்னா பவுலும் அழகா வேதாகமத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் யூதருக்கு யூதராகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கராகவும் இருக்கிறேன். ஏன்னா எப்படியாச்சும் போய் சுவிசேஷம் சேரணுன்றதான் நம்முடைய ஆசை. இதன் மூலியமாச்சும் போய் சுவிசேஷம் சேருன்று நாங்க நம்புறோம். ஸோ நிறைய பேர் கூட கிறிஸ்துமஸ் சில சபைகள் கொண்டாடுகிறது இல்லை, அது அவர்களுடைய விருப்பம். ஏன்னா நம்ம நார்மலான டைம்ல போய் சுவிசேஷம் சொல்லும் போது நிறைய எதிர்ப்புகள் வருகிறது. நம்ம நிறைய டைம் மீட்டிங் வைக்கும் போது நிறைய எதிர்ப்புகள் வருது. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் டைம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும், இது அவங்க கிறிஸ்துமஸ் சீசன். ஸோ அதனால அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, நம்ம எப்படியாச்சும் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லல. இந்த டைம்ல நம்ம எந்த மீட்டிங் வைக்கலாம், நிறைய பேரை போய் சந்திக்கலாம். நம்மளை எதிர்த்தவங்க கூட சந்தோஷமா அந்த சாண்டா கிளாஸை பார்த்த உடனே சாக்லேட் வாங்கிட்டு, கேக் வாங்கிட்டு, அவங்க கொடுக்குற பேப்பர்களை வாங்கிட்டு படிச்சுட்டு போறதை நாங்க பாக்குறோம். அதனால கிறிஸ்துவ சமுதாயத்தினர் யாரும் என் மேல கோபம் கொள்ள வேண்டாம். ஏன்னா இதன் மூலியமாச்சும் நம்ம சுவிசேஷம் சொல்றோம்ல. அதனால தயவாய் உங்க கூட நானும் வந்து கலந்துக்கிறேன். வருஷம் இந்த டிசம்பர் டைமானாக்கா உங்க கூட நீங்க சொல்ற சுவிசேஷத்துல நானும் ஒரு பங்கு எடுத்துக்கொள்றேன். அதனாலதான் டிசம்பர் மாசம் தான் வரேன். ஸோ நீங்க இதனால என் மேல கோபம் கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு பெரிதாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.